நம்ம கண்ணுக்கு குழந்தையா இருந்த பொண்ணுங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஹீரோயினா மாறி இருக்காங்க. இதுல நித்யா மேனன்லாம் ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் எல்லாருமே ஒரு டைம்ல குழந்தை நட்சத்திரமா நமக்கு அடையாளமே தெரியாம படத்துல வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோயின்ஸ் யாருன்னு பார்க்கலாமா? லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹன்சிகா. இவங்க தமிழ்ல 2011ஆம் ஆண்டு வெளிவந்த மாப்பிள்ளை அப்படின்ற படத்தின் மூலமா தான் தனுஷ்க்கு ஜோடியா அறிமுகமானாங்க. இதுல இவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு, இவங்கள குட்டி குஷ்புன்னு சொன்னது, அதுக்கப்புறமா இவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. தமிழ்ல ஒரு டைம்ல முன்னணி ஹீரோயினாவும் மாறினாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பாலிவுட்ல 2001ல இருந்து 2010 வரைக்கும் குழந்தை நட்சத்திரமா தான் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல ரொம்ப கியூட்டாவும் இருந்திருக்காங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் அப்பவே இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நிவேதா தாமஸ். 90s கிட்ஸ்க்கு ரொம்பவும் பிடிச்ச, ரொம்பவும் ஃபேமஸான மை டியர் பூதம் அப்படின்ற சீரியல்ல ஒரு குழந்தை நட்சத்திரமா இவங்க நடிச்சு தான் ஃபேமஸ் ஆனாங்க. இவங்களுக்கு ரொம்ப பாடுறது பிடிக்கும். அதனாலேயே சூப்பர் சிங்கர்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனா இவங்களால பெருசா ஜெயிக்க முடியல. சரி, நமக்கு பாடுறது இது செட் ஆகாது போல, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா நடிப்புல இறங்கிறோம் அப்படின்னு தான் அப்படியே ஹீரோயினா தமிழ்ல நவீன சரஸ்வதி சபதம் அப்படின்ற படத்துல நடிச்சாங்க. இவங்களை இன்னும் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா தர்பார் படத்துல ரஜினியோட பொண்ணா நடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடிலாம் நிறைய படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து மலையாள படங்கள் பண்ணி இவங்களுக்கு கேரளா ஸ்டேட்டோட திரைப்பட விருதும் கிடைச்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நஸ்ரியா. 2006ஆம் ஆண்டு 4 மலையாள படங்கள்ல நடிச்சது மூலமா குழந்தை நட்சத்திரமாவே யாருக்கும் கிடைக்காத ஒரு ஃபேம் இவங்களுக்கு கிடைச்சிச்சு. தமிழ்ல நேரம் அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு ஹீரோயினா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா ராஜா ராணிலாம் பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் குயினை நாங்க லைஃப்லயே பார்த்தது கிடையாது அப்படின்னு எல்லாருமே நஸ்ரியாவோட ஃபேனா மாறினாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே ஏதோ ஒரு டைம்ல கண்டிப்பா நஸ்ரியாவோட ஃபேனா இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஃபேம் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபகத் ஃபாசில லவ் பண்ணி அப்படியே கல்யாணமும் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ வரைக்கும் இவங்க நடிக்க வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறதுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்களை நஸ்ரியா சம்பாதிச்சு தான் வச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீதிவ்யா. 2000ஆம் ஆண்டு அனுமன் சந்திப்பு அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துல தான் குழந்தை நட்சத்திரமா இவங்க அறிமுகமானாங்க. ஒரு சில படங்கள்லயே நடிச்சதுக்கு அப்புறமா ஒரு குழந்தை நட்சத்திரமா நந்தி விருதும் இவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா தமிழ்ல வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ல ஒரு ஹீரோயினா வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அந்த டைம்ல உருவாகிச்சு. ஸ்கூல் பசங்க எல்லாருமே ஸ்ரீதிவ்யான்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டையும் பிடிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறமா தொடர்ந்து இவங்களோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமா போய் ஒரு நல்ல படத்திலேயே நடிக்காம அப்படியே மார்க்கெட்டை இழந்துட்டாங்க. இல்லனா ஸ்ரீதிவ்யாலாம் இன்னைக்கு சமந்தா லெவலுக்கு வந்திருக்கணும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கீர்த்தி சுரேஷ். 2000ஆம் ஆண்டு மலையாள படத்தின் மூலமா ஒரு குழந்தை நட்சத்திரமா இவங்க அறிமுகமானாங்க. ஆரம்பத்துல இருந்தே இப்ப வரைக்கும் இவங்களுக்கு சினிமால ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களோட அப்பா ஒரு ப்ரொடியூசர் தான். அதனாலேயே சின்ன வயசுல நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஈஸியா கிடைச்சிடுச்சு. இருந்தாலும் ஈஸியா வாய்ப்புகள் தொடர்ந்து வராதுல்ல, அதுக்கு உண்மையிலே இவங்களோட டேலண்ட் தான் காரணம். தமிழ் சினிமால எல்லா முன்னணி ஹீரோக்கள் கூட இவங்க ஒரு படம் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ இவங்களோட நிலைமைய பார்த்தா கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா டிமாண்டி காலனியா இல்ல தங்கலானான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கூடவே ரகு தாத்தான்னு இவங்க நடிச்ச ஒரு படம் வெளிவந்துச்சு. அதை எவனும் கண்டுக்கவே இல்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மஞ்சுமா மோகன். இவங்க 1997ல இருந்து 2001 வரைக்கும் 8 மலையாள படங்கள்ல நடிச்சிருக்காங்க. எல்லாமே குழந்தை நட்சத்திரமா தான். அதுக்கப்புறமா தமிழ்ல அச்சம் என்பது மடமேடா அப்படின்ற படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் ஹீரோயினா மாறினாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இவங்க. ஏன்னா பாக்குறதுக்கு சப்பியா கியூட்டா இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம தமிழ்ல கௌதம லவ் பண்ணி அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது நித்யா மேனன். தமிழ்ல வெப்பம் அப்படின்ற படத்தின் மூலமா தான் இவங்க அறிமுகமானாங்க. எந்த கேரக்டர்ல வேணாலும் நான் நடிப்பேன் அப்படின்ற ஒரு துணிச்சலான பெண் தான் இவங்க. நித்யா மேனன் நடிச்ச எல்லா படமுமே மேக்சிமம் ஹிட் ஆயிருக்கும். நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்களேன். அந்த ராசி உண்மையிலேயே உங்களுக்கு உண்டுங்க. இதனாலேயே இவங்களுக்கு தொடர்ந்து வெற்றி படங்களோட கவுண்ட் அதிகமாயிட்டே இருந்துச்சு. 1998ல ஒரு குழந்தை நட்சத்திரமா ஹனுமன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க. இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தெரியும்ல. ஸ்ரீதேவி, மீனா, ஷாலினி, ஸ்ரீதேவி, விஜயகுமார் அப்படின்னு நிறைய பேர் குழந்தை நட்சத்திரமா நடிச்சுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோயினா நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.